நடிகர் பிரசாந்த் அண்ட் ரீசெண்டாக அவர் நடித்த அந்தகன் இந்த படத்தையெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி ரஜினி, கமல், அஜித், விஜய், விக்ரம், சூர்யா, தனுஷ், சிம்பு அண்ட் அதுக்கப்புறம் வந்த சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி இவங்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவங்க படம் வருது அப்படின்னா ஒரு பெரிய அளவில் ஓப்பனிங் இருக்கும், ஒரு பெரிய அளவில் செலிப்ரேஷன்ஸ் இருக்கும். இவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு பெரிய நடிகர்கள் இவங்க வந்து எப்படி படம் பண்ணாலும் வந்து போகும், மாஸாக பண்ணாலும் சரி இல்லை எப்படி பண்ணாலும் வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு நடிகர்கள். அவங்க விடுற சின்ன சின்ன அப்டேட், ஏதாவது ஒரு சின்ன ஒரு அப்டேட் சொன்னால் கூட அந்தளவுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் பரபரப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கி அப்படி ஒரு நடிகராக இருக்க வேண்டியவர் தான் கிட்டத்தட்ட விஜய், அஜித், விக்ரம், சூர்யா இவங்களுக்கு என்ன ஒரு ஃபேன் பேஸ் இருக்கோ அந்த மாதிரியான ஒரு வெறித்தனமான ஃபேன் பேஸ் இருக்க வேண்டிய ஒரு நபர் தான், ஒரு நடிகர் தான் பிரசாந்த் அவர்கள். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அவரை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ குறிப்பாக சொல்லணும்னா இப்படி ஒரு ஃபேன் பேஸ் இருக்க வேண்டிய ஒரு நடிகர் தான். ஸோ ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு வந்து இருக்கிற சில பிரச்சனைகள், இல்லை அவர் சூஸ் பண்ண ஸ்கிரிப்டா, இல்லை நிறைய விஷயங்கள் வந்து அவருடைய அந்த கெரியரை வந்து ஒரு டிக்ளைனில் வந்து கொண்டு வந்தது. ஸோ இதையெல்லாம் பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர் நடித்த படம் வைகாசி பிறந்தாச்சு. இந்த ஒரு படத்து மூலயமா தான் அவர் வந்து அறிமுகமாகிறாரு 90s காலகட்டத்தில் தொடக்கத்தில். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அன்னைக்கு விஜய் சார், சூர்யா சார் எல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் கிட்டாக அவங்க அப்பா பெரிய ஆளாக இருந்தாலும் ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு வெற்றியை கொடுக்க, தனக்கான ஒரு இடத்த பதிக்க வந்து போராடிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அஜித்குமார் போன்ற நடிகர்கள்லாம் கூட வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் பெரிய அளவில் ஜெயிக்கணும் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் இருந்த காலகட்டத்திலேயே பிரசாந்த் அவர்கள் வந்து இவங்களுக்கெல்லாம் விட டாப் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து எடுத்துட்டார். இன்னும் சொல்லணும் அப்படின்னா ரஜினி, கமலுக்கு அடுத்தபடியாக ஒரு பேட்ச் இருக்கும். விஜயகாந்த், சரத்குமார், நவரச நாயகன், கார்த்திக், இப்படி ஒரு லிஸ்ட் இருக்கும். இந்த லிஸ்ட்டுக்கு அடுத்தபடியாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு அடுத்த ஜென்ரேஷன் நடிகர்கள் வரப்போகிறாங்க. இந்த லிஸ்ட்டில் தான் வந்து விஜய், அஜித், விக்ரம், சூர்யா இவங்கெல்லாம் வராங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து இருந்த காலகட்டத்தில் பிரசாந்த் டாப் ஸ்டார் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணார். உண்மையாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அன்னைக்கு இருந்த தமிழ் சினிமாவில் லெஜெண்டரி டிரெக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் வளர்ந்துட்டு வர ஒரு ஸ்டார் டிரெக்டர்ஸாக இருக்கட்டும், அப்போ இருந்த பாலு மகேந்திரா அவர்கள் கூடவே வந்து பிரசாந்த் அவர்கள் வந்து படம் பண்ணியிருக்காரு. அப்புறம் சங்கர் சார் கூட பண்ணார், மணிரத்னம் சார் கூட பண்ணார். அப்போவே அந்த 90லேருந்து 2000க்குள்ளேயே பிரசாந்த் தான்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வந்து ஒரு பெரிய அளவில் இருந்தது. அந்த அளவுக்கு பிரசாந்த் அவர்களுக்கு பெரிய அளவில் ஒரு படங்கள் சக்ஸஸ் ஆச்சு. ஃபேன் பேஸும் வந்து அந்த டைமில் நிறைய, குறிப்பாக வந்து பெண் ரசிகைகள் வந்து பிரசாந்த் அவர்களுக்கு வந்து பெரிய அளவில் இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாஸ் ஒன்று இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிரசாந்த் அவர்கள் வந்து நிறைய படங்கள் வந்து கொடுக்குறாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் விஜய் அவர்களும் அஜித் அவர்களும் வராங்க. இதுக்கப்புறம் நிறைய படம் வருது. அவருடைய படம் குறிப்பாக வந்து எல்லா ஆடியன்ஸையும் வந்து கவர் பண்ணுது. அந்தளவுக்கு வந்து வெல் ட்ரைனட் ஆக்டர்னு சொல்லலாம். அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரியும், டான்ஸ்லேருந்து எல்லாமே கற்றுக்கிட்டு. ஸோ பிரசாந்த் அவர்களுடைய லுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாக்டர் மாதிரியே இருக்கும். ஸோ அவருடைய லுக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சாஃப்டான ஒரு ரிச் பாய் மாதிரி தான் இருக்கும். அவருடைய படங்கள்லாம் கூட அவர் பார்த்துருக்கலாம். அந்த கண்ணெதிரே தோன்றினால் படம், இந்த படம்லாம் 90s கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மூவிஸ். அவருடைய படம் ஜீன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்த பல படங்கள், சில படங்களில் அவர் லீடாக இருப்பார். அஜித் சார் வந்து அவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ரோலாக ஒரு சப் ஆக்டர் மாதிரி பண்ணியிருப்பார். ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் கூட நிறைய படம், ஜோடி, ஸ்டார், அது இதுன்னு வந்து அவ்வளோ படங்கள் வந்து வந்தது. ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக சில படங்கள் வருது. அதுக்கப்புறம் வந்து வின்னர் மாதிரியான படங்கள் வருது. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா விஜய், அஜித் அவங்களுடைய க்ரோத் அப்படிங்கிறது பெரிய லெவலில் வந்து போயிட்டே இருக்குது. ஆனால் பிரசாந்த் இவர் பண்ண பெரிய மிஸ்டேக் வந்து இந்த காலகட்டத்தில் தான். என்னென்னா ஒரு நடிகர் அப்படின்னு வரும்போது ஒன்று வந்து ரஜினி சாருடைய அந்த கமர்ஷியல் மாஸ் அந்த எலிமெண்ட்ஸ், இல்லை கமல் சாருடைய ஆர்ட்டு ப்ளஸ் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணோம், இல்லை இந்த ரெண்டு விஷயத்தை மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம எடுத்து பார்த்தோம், பிரித்தோம், கேட்டகரைஸ் பண்ணோன்னா ரஜினி சார் பண்ண விஷயங்களை விஜய் அவர்களும் அஜித் அவர்களும் வந்து ஃபாலோ பண்ணி ஒரு ட்ராக்கை வந்து பிடிச்சிட்டாங்க. இந்த பக்கம் கமல் சார் பண்ண விஷயங்களை ஃபாலோ பண்ணி சூர்யா சாரும் விக்ரம் சாரும் ஒரு ட்ராக்கை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு லிஸ்ட்லேயும் ரெண்டு கேட்டகரியிலும் இல்லாமல் பிரசாந்த் அவர்கள் தனியாக வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ்டாக கிடைக்கிற ஸ்கிரிப்ட் ஏதோ ஒன்று வந்து பண்ணிக்கிட்டு சில ஹிட்டும் கொடுத்தாரு, சில இதுவும் கொடுத்தாரு. சில படங்கள்லாம் வந்து ஒரே மாதிரி ஜானரில் வந்து பண்ணார். சில லவ் படங்கள் இன்னும் வரைக்கும் வந்து பார்த்தோம்னா கூட மஜ்னு படத்தில் வர முதல் கனவே சாங்லாம் வந்து இன்னமும் ஹாரிஸ் ஜெயராஜ் லிஸ்ட்டில் ஒரு பெரிய ஒரு ஃபேவரட் எல்லாருக்குமே. ஸோ அந்தளவுக்கு வந்து பிரியாத வரம் வேண்டும், இது மாதிரி நிறைய படங்கள் வந்து பண்ணார். அவருக்குன்னு ஒரு பர்டிகுலராக ஒரு லவ் கான்செப்ட் அது மாதிரி படங்கள் நிறைய சக்ஸஸ் ஆச்சு. ஆனால் ஒரு மாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி அவர் போகாததா, இல்லை ஆக்டிங்கில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விக்ரம் சார் எடுத்துக்கிட்டோம்னா திடீர்னு ஒரு சாமி கொடுப்பாரு, திடீர்னு ஒரு காசி கொடுப்பாரு,
திடீர்னு ஒரு அன்னியன் கொடுப்பாரு, ஒரு தெய்வ திருமகன் கொடுப்பாரு, மாற்றி மாற்றி ரஜினி கமல் அந்த கான்செப்டை மாற்றி மாற்றி கொடுப்பாரு. அஜித் சாரும் பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக இல்லாமல் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி கொடுப்பாரு. வில்லன் படத்தில் மாசம் இருக்கும், ஒரு கதாபாத்திரமும் இருக்கும், ஒரு கஷ்டமான ரோலும் இருக்கும். அதே மாதிரி இன்னும் சில படத்தில் வரலாறுலாம் பார்த்தோம்னா ஒரு மிக்ஸ்டாக இருக்கும். ஆனால் விஜய் சார் தெளிவு, நான் வந்து ரஜினி சார் மாதிரி ஒரு மாஸ், எனக்கு அந்த சூப்பர் ஸ்டார் அந்த லிஸ்ட்லேயே வந்து நான் இது பண்ணோன்ட்டு மாஸாக ஒரு கிட்ஸு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் வந்து பண்ணுற மாதிரி ஒரு இதுவாக பண்ணுவார். சூர்யா சாரும் கிட்டத்தட்ட ஒரு படம் நந்தா மாதிரி கொடுத்தாருன்னா, இன்னொரு படம் வந்து அவர் கஜினி மாதிரி, இன்னொரு படம் ஒரு காக்க மாதிரி ஒரு மாசம் அப்படியே மிக்ஸ்டாக வந்து கொடுத்துட்டு இருந்தார். ஸோ இந்த ஒரு எந்த லிஸ்ட்டுலையுமே இல்லாமல் பிரசாந்த் அவர்கள் வர படங்கள் எல்லாமே வந்து அப்படியே மிக்ஸ்டாக கொடுத்தது தான் எனக்கு தெரிஞ்சு அவருடைய அந்த சரிவுக்கு காரணம். நிறைய பேர் சொல்லுவாங்க பிரசாந்தோட சரிவுக்கு காரணம் வந்து அவருடைய ஃபேமிலி பிரச்சனை, அவங்க அப்பா வந்து இது பண்ண தலையீடு, இது மாதிரி லக்கு இல்லை, இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஸ்கிரிப்ட் தான் மெயின் காரணம். ஏன்னா அவருடைய காலகட்டத்தில் வந்த அப்பாஸ் அவர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்த எவ்வளோ பேர் மாதவன், இது மாதிரியான நடிகர்லாம் கூட நிறைய வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அப்பாஸ் மாதிரி நடிகர்கள்லாம் வந்து ஓரளவுக்கு போயிட்டாங்க. ஆனால் மாதவன் அவர்களும் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் கம்பேக், விக்ரம் வேதா, அப்புறம் இறுதி சுற்று, இது மாதிரி படங்கள் ஏதோ ஒன்று கொடுத்து ஒரு பெரிய அளவில் வந்தாங்க. பிரசாந்த் சார் கிட்ட என்ன பிரச்சனை, நான் நிறைய பேர் சொல்லுவாங்க இவர் வந்து ஸ்டார் கிட்டு, உடம்பு வணங்காது, சரியாக இது பண்ண மாட்டார், கொஞ்சம் அப்படியே பிகு பண்ணுவார், இறங்கி வரமாட்டார் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சில படங்களில் குறிப்பாக சொன்னால் விரும்புகிறேன் படத்திலலாம் வந்து ஒரு நல்ல படம், அந்த படம் வந்து பெரிய அளவில் வந்து ரீச் ஆகலைன்னாலும் அந்த படம் ஒரு சூப்பர் படம், ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் இந்த தகப்பன் சாமி மாதிரி படத்திலலாம் ரொம்ப சேரும் சகதியமாக பயங்கரமாக நடிச்சிருப்பார். அப்புறம் சில படங்கள் வந்து அவருக்கு அமையலை. அந்த செகண்ட் இன்னிங்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா ஒரு தொடர்ச்சியாக அவர் வந்து நிறைய படங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். எப்பவுமே வந்து ரஜினி சாருடைய கான்செப்ட் வந்து கை கொடுக்கலனாலும் கமல் சாருடைய அந்த கண்டென்ட் அப்படிங்கிறது எப்பவுமே கை கொடுக்கும். ஒரு படம் அப்படிங்கிறது ஒரு நடிகன் எல்லாருமே பேசுகிற அளவுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து பெரிய அளவில் வந்து பேசப்பட்டிருக்கும். அவர் வந்து கமல் சாரோட ட்ரெண்டை ஃபாலோ பண்ணியிருந்தா கூட ஒரு வேறு லெவலில் வந்து வந்திருக்கலாம். ஆனால் அவர் நிறைய படங்கள் கச்சா முச்சான் வந்து நிறைய படங்களை வந்து ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி நிறைய வந்து ஃபெயிலியர்ஸ், கடைசியாக கூட பார்த்தோம் அப்படின்னா மம்பட்டியான் அப்படி இப்படின்னு வந்து சாகசம் அது இதுன்னு நிறைய படங்கள் வந்தது, பெரிய அளவில் வந்து எதுவுமே போகலை. ஸோ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு வந்து வெயிட் பண்ணி பார்த்தது என்னன்னா வினய விதிய ராமா அப்படிங்கிற ஒரு படம், ராம் சரணோட படம். அதில் ராம் சரணுக்கு அண்ணனா பிரசாந்த் அவர்கள் வந்து நடித்தார். இந்த படம் கண்டிப்பாக நானும் வந்து பெரிய அளவில் எதிர்பார்த்தேன். இது வந்து பெரிய அளவில் ஒரு ஹோப்பை கொடுக்கும் பிரசாந்த் அவர்களுக்கு, இது ஒரு கம்பேக்காக இருக்குன்னு. தெலுங்கு சினிமாவிலே ஒரு கலக்குவார் அப்படின்னு, அதன் மூலமாக தமிழ் சினிமாவில் வந்து ஒரு கலக்குவார் அப்படின்னு. ஆனால் பார்த்தா ராம் சரணோட கரியர்லேயே ஒரு பிக்கெஸ்ட் ஃப்ளாப் மூவியாக தான் வினய விதிய ராமான்ற படம் வந்தது. ஸோ இதுவும் வந்து பிரசாந்த் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கலை கொடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிரசாந்த் வந்து எப்படிப்பட்ட நடிகர், அவர் மேலே வந்து சில விமர்சனம் எது இருந்தாலும் 90s கிட்ஸாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கிற சினிமா ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே அவர் வந்து என்றைக்குமே ஒரு ஃபேவரட் லிஸ்ட்டில் தான் இருப்பார். அந்தளவுக்கு அவர் வந்து ஒரு பரிச்சயமான முகம். ஆனால் என்ன இருந்தால் ஒரு விக்டர் கேரக்டர் மாதிரி அவருக்கு மாட்டியிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய கம்பேக்காக இருந்திருக்கும். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக நிறைய ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி அவர் பிரசாந்த் சார் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணல அப்படிங்கிறதா உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள் அருண் விஜய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாண்டவர் பூமிக்கு அப்புறம் வந்து பெருசாக என்னென்னவோ பண்ணார், மாஞ்சாவேலு அது இதுன்னு என்னென்னோ ஏதோ படம் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தார். தடையற தாக்கெல்லாம் ஓரளவுக்கு வந்து ஆக்ஷன் அப்படியே கிளிக் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன இருந்தால ஒரு பெரிய செகண்ட் இன்னிங்ஸ், அன்னைக்கு ஏறுமுகம் தான் அருண் விஜய்க்கு, இன்னைக்கு வரைக்கும் இறங்கு முகமே கிடையாது, எல்லாமே தொட்டதெல்லாம் வெற்றி தான் அருண் விஜய்க்கு. ஸோ அது மாதிரி ஒரு வெயிட்டான கேரக்டர் வந்து பண்ணியிருந்தார் அப்படின்னா பிரசாந்த் சார் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கலாம். அதுதான் அதுக்கப்புறம் அந்த விஜய் சேதுபதி அவர்கள் கூட பார்த்தோம்னா இன்றைக்கி 50வது படம் மகாராஜா ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்து ஏதோ ஒரு பெரிய அளவில் பண்ணாங்க. பிரசாந்த் சார் வந்து அதுதான் ரஜினி சாரோட கான்செப்டை வந்து பின்பற்றலனாலும் அந்த மாஸ் எலிமெண்ட்ஸ்னாலும் ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணிக்கிட்டே இருந்து ஏதோ ஒரு படம் எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு வந்து ஒரு பண்ணியிருந்தார் அப்படின்னா அது வந்து இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து பிரசாந்த் சார் வந்து எந்த இடத்துல வந்து வீக் ஆனார் அப்படின்னா அவர் ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுறதுலையும் டைரக்டர்ஸ், முக்கியமான டைரக்டர்ஸு நிறைய வந்து ஒரு வெயிட்டான கேரக்டர்ஸ்லாம் எடுத்து அவர் பண்ணாதது தான் அவருடைய பெரிய ஒரு மிஸ்டேக்ஸ். ஓகே, இன்னொரு பக்கம் வந்து சினிமா தாண்டி அவருக்கு வந்து பிஸ்னஸ் அது இதுன்னு நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மனிதர் தான். ஆனால் இப்போது ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிறத அவர் வந்து தொடங்கியிருக்கிறாரு இந்த அந்தகன் அப்படிங்கிற படம் மூலமா. இந்த அந்தகன் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஹிந்தியில் ஒரு பெரிய ஒரு படம், ஒரு பெரிய ஒரு நடிகர் ஆயுஷ்மான் குரானாலாம் வந்து இப்போ தான் வந்து ஹிந்தி சினிமாவில் வந்து வந்தார். கடந்த ஒரு 8 வருஷமாக தான் ஆயுஷ்மான் குரானாவை வந்து பெரிய அளவில் பேசுகிறோம். அந்த அளவுக்கு வந்து டிஃப்ரெண்ட் யூனிக்கான கேரக்டர்ஸ். ஸோ இது மாதிரி வந்து பண்ணியிருந்தார் அப்படின்னா பிரசாந்த் சார் பெரிய அளவில் வந்து பேசப்பட்டிருப்பாரு. ஸோ இந்த அந்தகன் படம் இது அந்தாதுன் அப்படின்னு வந்து ஹிந்தியில் வந்தது.
ஸோ அந்தாதுன்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய அளவில் சக்ஸஸ் கொடுத்த படம். அந்த படம் என்ன அந்தகனுக்கு தமிழ் அந்தாதுன் வெர்ஷனுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த பிரசாந்த் அவர்கள் நடித்த அந்தகன் படம் வந்து ரொம்ப லேட்டாக வருது. இது வந்து இது மேபி இது கூட வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். இது வந்து பார்த்தோம்னா அந்தாதுன் 2018 வந்தது, அந்தகன் பார்த்தோம்னா 2024 வருது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு கேப் இருந்தாலும் கண்டிப்பாக இது வந்து ஒரு சக்ஸஸ் தரக்கூடிய லெவலுக்கு வந்து பேசப்படுற அளவுக்கு வந்து பிரசாந்த் அவர்களுடைய நடிப்பு இருக்கும். ஸோ ஆல்ரெடி இந்த அந்தகன் படத்தில் சாங்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா சந்தோஷ் நாராயணன் அவர்கள் வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு விஷயம், ஒரு பியானிஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இந்த படத்தில் இருக்குது. ஸோ பிரசாந்த் சாரும் வந்து பார்த்தோம்னா ஒரு வெல் ட்ரெயின்டு ஒரு பியானிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் அந்தளவுக்கு வந்து அவர் இந்த படத்தில் ஒரு கேரக்டராக ஒரு மெனக்கெடல் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஆனால் இது வந்து ஒரு செகண்ட் இன்னிங்ஸாக ஒரு பெஸ்ட்டாக ஒரு ஹோப்பாக அமையுமா அப்படின்னா அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அது இல்லைன்னா கோட் அப்படிங்கிற ஒரு படத்தில் இவர் யார் அப்படிங்கிறத ஆல்ரெடி பார்த்தோம்னா யார் இவர் விஜய் பிரபுதேவா கூடலாம் வந்து தளபதி கூடயே வந்து டஃப் கொடுத்து ஆடிட்டு இருக்காரு, ஈக்குவலாக மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறாரு, யார் இவர் அப்படின்னு வந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு பிரசாந்த் அவர்கள் என்ன ஒரு ஆட்டம் போட்டாரோ அந்த காலத்தில் 90s அந்த ஆட்டம் அப்படிங்கிறது இன்றைக்கி இது இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு பண்ணக்கூடிய மனுஷன் தான். ஆனழகன் படம்லாம் வந்து பார்த்தோம்னா அப்போவே வந்து லேடி கெட்டப் போட்டு இன்றைக்கி வரைக்கும் கமல் சாருக்கு அடுத்தபடியாக பிரசாந்த் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து லேடி கெட்டப்பில் அந்தளவுக்கு ஒரு பேர் எடுத்தவர். ஸோ இந்த இந்த அந்தகனும் இந்த கோட்டும் வந்து ஒரு கிளிக்கு கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்டு சில விஷயம் நான் இங்கே வந்து பேச விரும்பலை. என்னென்னா அஜித் ரசிகர்கள் அஜித் அவரையும் வச்சு பிரசாந்த் அவர்களையும் வச்சு சில விஷயம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜீன்ஸ் கதை அப்படிங்கிறது அஜித் சாருக்கு தான் போச்சு, பிரசாந்த் அவர்களுடைய அப்பா தான் வந்து அதை வந்து தடுத்தார், நெப்போட்டிசம் அப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து என்னென்னா இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். அஜித் சாரே வந்து அதை வந்து பெருசாக எடுத்துகிட்டு இருக்க மாட்டார், அவர் எதையுமே கண்டுக்கிறதில்ல. இப்போ தேவையில்லாமல் இந்த மீடியா அஜித் சார் ஃபேன்ஸ்க்கும் அஜித் அவர்களுக்கும் வந்து வச்சு சில விஷயம் வந்து பேசி கான்ட்ரவர்சியாக க்ரியேட் பண்ணி பிரசாந்த் அவர்களையும் வந்து தேவையில்லாமல் அவரையும் வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இது மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் வந்து மீடியாவில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு அஜித் ஃபேனாகவும் ஒரு சினிமா லவராகவும் வந்து பிரசாந்த் அவர்கள் வந்து பார்த்தோம்னா பிரசாந்த் சார் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேவரட்டான ஒரு ஆக்டரில் அவர் படங்கள் வந்து அந்த காலத்தில் அப்படி ஒரு படங்கள் வந்து இருக்குது. இப்போவும் அவருடைய படம் அந்தகன் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் சக்ஸஸ் வரணும். கோட் படத்தில் வந்து ஒரு பெரிய அவர் பேசப்படணும் திரும்ப அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இருக்கிற ஃபேன் பேஸு, அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு ஏக்கம் இருக்குது. ஒரு சினிமா ரசிகராக பிரசாந்த் சாருக்கு வந்து இது கிடச்சிருக்கணுமே இந்நேரம் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து இருக்கும். ஸோ அப்படி ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும்போது தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவிட்டி பிரசாந்த் அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் தேவையில்லாத ஒரு நெகட்டிவிட்டி வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை பேசுகிறதுக்கான நேரம் வந்து இது கிடையாது அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். அண்டு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஒரு செகண்ட் இன்னிங்ஸாக இதுக்கு முன்னாடி ஃபாலோ ஆன வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் எப்படி ஃபாலோ ஆன தவிர்த்து ஒரு பெரிய லீடு டார்கெட்டை வச்சு ஒரு பெரிய அளவில் சக்ஸஸ் கொடுக்குறாங்களோ அது மாதிரி பிரசாந்த் அவர்கள் திரும்ப நான் ஒரு டாப் ஸ்டார் இல்லைனாலும் நான் இந்த களத்தில் ஒரு ஸ்டார் தான் இந்த தமிழ் சினிமாவில், எனக்குன்னு ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அந்தகன் அண்ட் கோட் இந்த 2 படமும் வந்து எப்படி வருது, பிரசாந்த் அவர்களுடைய கம்பேக் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. குறிப்பாக வந்து யாராவது நடிகர் பிரசாந்த் அவர்களுடைய ஃபேன்ஸ் இருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கே ஆச்சரியம். ஏன்னா எங்கள் ஊர்லலாம் பார்த்தோம்னா இன்னும் சில பேர்லாம் எனக்கு பிரசாந்த் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு அவருக்கு வந்து இன்னமும் சில பேர் விரல் விட்டு என்ற அளவு தான் அந்தளவுக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அப்படி யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.